நாள் உயிர் வாழணும்னா ஆக்சிஜன், அதுக்கப்புறம் தண்ணி வேணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தேவைப்படுது, அதுதான் மியூசிக். சோகமோ சந்தோஷமோ ரெண்டுக்குமே நம்ம மியூசிக்கை தேடிதான் போறோம். ஆனா அந்த ப்ராடக்ட் வச்சுதான் இந்த மார்க்கெட்ல சக்சஸையும் பார்த்திருக்காங்க. ஏதாச்சும் புதுசா ஒரு ப்ராடக்ட கொண்டு வந்து அதுல இனோவேஷனா ஏதோ பண்ணிட்டு அதுல சக்சஸ் கொடுத்துறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இது ஆல்ரெடி மார்க்கெட்ல சக்சஸ் ஆன ப்ராடக்ட வச்சு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ஒரு சக்சஸ் கொடுத்திருக்காங்க. ஜான் 16, 2006 தான் டேனியல் லெக் அண்ட் மார்டின் லொராஸ்டன் இதை ஸ்டார்ட் பண்றாங்க. அபிஷியல் மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப்பா அக்டோபர் 2008 தான் இது வருது. டேனியல் லெக் இவரு தான் மெயின் ஹெட் ஃபார் ஸ்பாட்டிஃபை. ஏன்னா அவங்க கிட்ட நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இருந்துச்சு. டேனியல் ரொம்ப நல்லாவே கோடிங் பண்ணுவாரு. அதனால அவர் ஒரு கம்பெனில ப்ரோக்ராமரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸையும் அங்க கிடைச்ச நாலேஜையும் வச்சு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால அப்ப ஒர்க் பண்ற கம்பெனில இருந்தும் ரிசைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர் நிறைய கம்பெனிஸ்ல அப்ளை பண்ணாரு. ஆனா ரிஜெக்டும் ஆகுறாரு. ஈவன் அவங்க கூகுள்ல கூட அப்ளை பண்ணாங்க, அங்கேயும் ரிஜெக்ட் ஆகுறாரு. ஏன்னா அந்த டைம்ல டேனியல் கிராஜுவேட் இல்ல. சோ ஜாப் கிடைக்காத இந்த நேரத்துல அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி ட்ரீம் ப்ராஜெக்டான சர்ச் இன்ஜின் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது கூகுளை விட யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அவரோட மொத்த சேவிங்ஸையும், அது அவர் வெப் டிசைன் மூலமா சேவ் பண்ண மொத்த காசையும் இதுல இன்வெஸ்ட் பண்றாரு. அதுல ஆனா ஃபெயிலியர் தான் இவர் சந்திக்கிறாரு. இவரோட சேவிங்ஸ் அமௌண்ட் ஜீரோல வருது. அவர் சர்ச் இன்ஜின் ஸ்டார்ட் அப்ல மட்டும் தோத்து போல, ராக்கெட் ஷிப் ஸ்டார்ட் அப் பண்றதுலயும் இவர் தோத்து போயிருக்கிறாரு. இந்த டைம்ல தான் கதைக்குள்ள மார்டின் லொராஸ்டன் வராரு. எல்லாமே டேனியலுக்கு ஃபெயிலியராவே போட்டிருந்துச்சு. இந்த நேரத்துலதான் மார்டினை பாக்குறாரு. அவரும் அவரோட சொந்த கம்பெனிய வித்துடலாம் அப்படின்ற ஒரு நேரத்துலதான் இருந்தாரு. ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க, நிறையவும் பேசிக்கிறாங்க. அவங்க பிசினஸ்ல என்ன பண்ணாங்க, எப்படி உங்களுக்கு ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது வெறும் பேச்சுவார்த்தையா மட்டும் இல்லாம அது அவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதாவது அவங்க எடுத்த அடுத்த டிசிஷன் என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறது தான். அதுவரை அவங்க இன்டர்நெட் எப்படி பார்த்தாங்கன்னா, இமேஜ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் டெக்ஸ்ட் அனுப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க பார்த்த வெப்சைட் தான் நாஸ்பர். இதுதான் ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஃபார் மியூசிக் ஸ்ட்ரீமிங்கா இருந்துச்சு. இதுல ஃபைல் ஷேரிங்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் மார்டின் அண்ட் டேனியலா மியூசிக் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஊன்றுதலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான ஒர்க்ஸையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க ரெடி பண்ற ஆப்புக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப மார்டின் வேற ஏதோ ஒரு நேம் சொல்ல அது மிஸ்ப்ரொனன்ஸ் பண்ணாரு. அந்த மிஸ்ப்ரொனன்ஸ் பண்ண பேர் தான் ஸ்பாட்டிஃபை. ஆனா அந்த டைம்ல பெருசா மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப்னு தனியாவே எதுவுமே கிடையாது. மக்கள் என்ன பண்ணாங்கன்னா லைவ் கான்சர்ட்ஸ்க்கும் மொபைல் பிரைவசி ஃபைல்ஸையும் தான் இன்ட்ரெஸ்டடா ரொம்ப இருந்தாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. மியூசிக்க அவங்க கையில இருக்கிற மொபைல் போன்லயே கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. எப்படின்னா எவ்வளவு பெரிய ஃபைலா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மியூசிக் ஃபைலா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து மியூசிக் மேல மோகம் அதிகமா இருந்துச்சு. அந்த மியூசிக் டவுன்லோட் பண்றதுக்கு அதிகமா டேட்டாவும் செலவாச்சு. ஆனா அதையும் மக்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரக்கூடாது, இந்த மாதிரி பெரிய பெரிய தப்புக்களை நம்ம குறைக்கணும் அப்படின்னு டேனியல் அண்ட் மார்டின் என்ன பண்றாங்கன்னா, ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா கன்சியூம் வந்து ரொம்ப கம்மியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிவா ஜான் 6, 2006ல மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப் ஒன்று கொண்டு வராங்க. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி சக்சஸ் ஆகுறதுக்கே 2 வருஷம் ஆச்சு. ஸ்பாட்டிஃபைக்கும் மத்த ஆப்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. மியூசிக் ஓனர்ஸ் கிட்ட ஸ்ட்ரீமிங் அண்ட் பிளேக்கான ரைட்ஸ் வந்து இவங்க வாங்கினாங்க. சோ தட் அவங்க ஸ்பாட்டிஃபையும் ப்ரொமோட் பண்ணுவாங்க, எண்ட் ஆஃப் த டே இவங்களுக்கு இன்கமும் வரும். ஓனர்ஸ் வந்து அவங்களும் அவங்களோட மியூசிக் வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. போத் ஆஃப் தெம் கெட்டிங் த ப்ராஃபிட். மியூசிக் மட்டும் இல்லாம இவங்க பாட்காஸ்டையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. பீப்புளோட இன்டராக்ஷன் அந்த பாட்காஸ்ட்ல அமைஞ்சிச்சு. அது பெரிய ஹிட்டாவும் ஆச்சு. இப்போ யாரை எடுத்துக்கிட்டாலுமே பாட்காஸ்ட் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு பாட்காஸ்டோட ரீச் இருக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இவங்க கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. லைக் அந்த வருஷத்துல எந்த மியூசிக் ஓனரோட சாங்க அதிகமா விரும்பி மக்கள் கேட்கறாங்களோ அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லிசனர்ஸோட மியூசிக் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி பிளேலிஸ்ட ஆட்டோ ஜென்ரேட் பண்ற மாதிரியான அப்டேட்ஸையும் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம கரண்டா அவங்க எந்த சாங்ஸ் கேட்கறாங்களோ அதை வந்து போஸ்ட் இல்ல ஸ்டோரி போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. இது ஸ்பாட்டிஃபைக்கு ஒரு பெரிய சக்சஸ்க்கு காரணமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கிற மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப்லாம் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்களோ, லைக் ஸ்டோரேஜ் இஷ்யூ, டேட்டா கன்சியூமிங் அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே ஸ்பாட்டிஃபை அப்படின்ற ஒரே ஆப்ல சால்வ் பண்ணாங்க. இதுதான் அவங்கள குளோபலா எல்லாரையுமே யூஸ் பண்ண வச்சுச்சு. மத்த ஆப் எல்லாம் பே பண்ணி தான் சாங்ஸ் கேட்கணும் அப்படின்றது ஒண்ணு இருந்துச்சு. பட் இதுலயும் பே பண்ணணும். பட் ஆனா அது யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருந்துச்சு. ஃப்ரீயா கூட நம்ம சாங்ஸ் கேட்டுக்கலாம். ஸ்பாட்டிஃபை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃபர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ படிக்கிறவங்களுக்கு 50% ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இது யங்ஸ்டர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணும்படியா இருந்துச்சு.
இப்படி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இன்னோவேட்டிவா நிறைய கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அதனாலதான் இவங்க வேர்ல்ட்ல நம்பர் 1 சப்ஸ்கிரைபர் மியூசிக் ஆப்பாவும் ஆனாங்க. இப்போ எவ்வளவு ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 463 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஃபெயிலியரை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த 2 பேருமே. ஒரே நைட் எல்லாம் இவங்க சக்சஸ பாத்துடல, நிறைய டவுன்ஃபால்ஸ பார்த்தாங்க. ஏன் இவங்களோட ஃபெயிலியர்ல தான் கூட இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட முளைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஃபெயிலியர் தான் இவங்கள சக்சஸ்க்கு லீட் பண்ணுச்சு. ஐ எம் நாட் அன் இன்வென்டர், ஐ எம் ஜஸ்ட் டு மேக் திங்ஸ் பெட்டர் அப்படின்னு ஆல்ரெடி மார்க்கெட்ல சக்சஸ் ஆன ஒரு ப்ராடக்ட்டை வச்சு பயங்கரமான சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டை கொண்டு வந்தாங்க மார்டின் அண்ட் டேனியல். இந்த மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட் அப் கதைகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். இது ஸ்டார்ட் அப் கதைகள் வித் மீ வின்சி.